ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை தருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது நாள் வரைக்கும் அனைத்துமே நல்ல பலன்கள் கொடுத்தாலும் உங்களால் அதை செயல்படுத்திக்க முடியாத காரணம் தேவையில்லாதவர்களுடன் பழக்கம் ஏற்பட்டதாங்க. உங்களால் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்திருக்காது. சுற்றி இருக்கிறவங்களாலேயே நிறைய பிரச்சனைகள், குடும்ப உறவுக்குள்ள பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு வருவீங்க. நிறைய ஏமாற்றம், ரெண்டாங்கட்ட நிலமை, குழப்பம், இது செய்யலாமா அதை செய்யலாமா, எதை செய்தால் இவங்க நம்மளை விடுவாங்க, எதுலையா போய் மாட்டிக்குவோமோ, ஏன்னா மாட்டிக்கிட்டே இருந்ததுனால பயம், எதுலையா போய் தேவையில்லாமல் சிக்கிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே நிறைய இடத்துல உங்களோட சிந்தனைகள் தெளிவில்லாமல் போயிருக்கும். என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியாதோ, நம்ம முழுசாக தோத்துட்டோமோ அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிக்கான வாழ்க்கை இருக்குதுங்க, நல்ல வாழ்க்கை இருக்குது. தோல்வின்றது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான். அதை முழுசாக எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறதுனால தான் அது கடைசி வரைக்கும் தோற்றுருவோன்ற ஒரு பயத்தில் இருக்கீங்க. உண்மையாலுமே நீங்கள் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குது. எந்த தவறையெல்லாம் முதல்ல செஞ்சீங்களோ அதெல்லாம் செய்யாமல் இருந்தால் போதுங்க. வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் பெருசாக எதுவும் மாற்றிக்க தேவையில்லை. எந்த இடத்துலலாம் நீங்கள் தோற்றுருக்குறீங்க, எந்த இடத்துல அவமானப்பட்டிருக்கீங்க, எந்த இடத்துல உங்களை ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்கன்னு பார்த்துட்டிங்கனாலே போதுங்க. முதுகில் குத்துனவங்கள முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து எடையை வந்துடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தூரமாக விலகிடுங்க. உங்களை எத்தனை பேர் முதுகில் குத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு இன்னும் தெரியாமையாக இருக்கும். தெரிஞ்சிட்ருக்கோம்ல, அப்படியே இல்லைனாலும் தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டாலே பாதி வெற்றிக்கு வழி வந்துருச்சுன்னு அர்த்தம். மீதிக்கு யார் யார் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செயல்படுத்தியிருப்பீங்க. பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க. தேவையில்லாதவர்களில் பகைமை உணர்வு வளர்ந்துருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. பகையை வளர்த்துக்காமல் இருந்துட்டாலே போதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எப்படியோ ஏதோ ஒரு வித்தில் நீங்கள் நல்லா இருந்தாலும் தன்னால் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு நிறைய பகை வந்துருச்சு. நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. கவலை, கஷ்டம், மன அழுத்தம், விரக்தி, இதையெல்லாம் குடும்பத்துலேயும் நடந்துகிட்ருக்கும். உங்கள் கூட இருக்கிற குடும்பத்துலேயும் இதெல்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. இவங்க என்ன நாளைக்கு நமக்கு என்ன தொல்லை பண்ணுவாங்களோன்ற மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். இதில் என்ன இருந்து வெளியே வரணும்னா நீங்கள் தீர்க்கமாக முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க. யாரோட ஆலோசனையும் கேட்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. யாரையும் நம்புறதுலேருந்து வெளியே வாங்க. நம்பாதீங்க. நம்பி கெட்டவங்க தான் நிறைய பேர். நம்பாமல் இருந்து பாருங்கள். உங்களை மட்டும் நீங்கள் நம்புங்க. நிச்சயமாக மாறுதல் ஏற்படும். வாழ்க்கை உங்களுக்கு வாழறதுக்கு தான் கொடுத்துருக்கு. அதை வீணாக்கிறதுக்கே கிடையாது. ஏதோ இவ்வளோ நாள் வீணாக போயிடுச்சு, இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களை நம்ம வீணாக்காமல் நல்ல வெற்றி பாதையாக எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் என்னென்னா இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கிரகம் சரியில்லைன்னா அந்த கிரகத்தால் எல்லாமே எனக்கு வீணாக போயிடுச்சு, வாழ்க்கை வீணாக போயிடுச்சு சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரகம் சரியில்லைன்னா மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஒரு கிரகத்தை வச்சு மற்ற கிரகம் எல்லாம் வீணாக போயிடுச்சு சொல்ல முடியாது. சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்கள. உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் பொழுது ஒரு கிரகம் சரியில்லைனாலும் அது சரியாக்கிக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. துலாம் ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுங்க. உங்களுக்கு சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார். சுக்கிரன் சரியாக இருந்தாலே சுக்கிர தசையில் நிறைய மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். பொருளாதார ஏற்றம் கிடைக்கும். எங்கேருந்து வேணாலும் உதவி வரும். உங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசாங்கத்து மூலமாக நீங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். பொருளாதாரம் தடையாகவே இருந்துச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் எங்கேருந்தும் வராமல் கேட்குற இடத்துல கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. இப்போ தன்னால் அதற்கான வழிகள் கிடைக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான இடத்துல வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதிரியாக இருக்குது. இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தும் வகையை மட்டும் பாருங்கள். பொருளாதாரம் வந்த உடனே தடால் புடால் செலவு பண்ணாமல் அதை நிதானமாக நிறுத்தி எந்தெந்த செலவு பண்ண போகிறீங்கன்னு யோசிச்சுட்டு பண்ணிட்டீங்கன்னா சிறப்புங்க. பொருளாதார உயர்வு ஏற்படுது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நீங்கள் கட்டுப்பாடாக கரெக்டாக பார்த்துக்கணும். தேவையில்லாத அனாவசியமான செலவுகளையோ விரயத்தையோ ஏற்படுத்தி விட்டிங்கன்னா காலத்துக்கும் உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம்தான் ஏற்படும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்ல சூழ்நிலையாக இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம்.
தேவையில்லாத வீண் விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அதே போல் சுக்கிரனால் உங்களுக்கு மனசளவுலேயும் ஒரு தைரியம் கொடுக்குதுங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்துகிறார், பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தைரியத்தை ஏற்படுத்துறதுனால இப்போ நீங்கள் எது செய்தாலும் நிச்சயமாக வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குதுங்க. நிதானத்தோடு செயல்படுங்க, அது மட்டுமே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க, நல்ல பலனை கொடுக்கறதுக்கு வரார். குரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார், பொருளாதார உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். இப்போ சுக்கிரன் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை குருவும் செய்வார். பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பொருளாதாரத்தை இது வரைக்கும் இல்லாத இருந்தது மாற்றம் வரும். தடைப்பட்டு இருந்த பொருளாதாரம் வரப்போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படும். வேலையே எனக்கு சரியாக இல்லை, நான் எந்த வேலையை செஞ்சாலும் எனக்கு பிடிக்காமல் இருக்குது, எனக்கான வேலை எதுன்னு எனக்கு தெரியலன்றவங்களுக்கு இப்போ நிச்சயமாக மாற்றம் கிடைக்குங்க. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதே போல் நான் வேலை பல ஆண்டு காலமாக செஞ்சிட்ருக்கேன், எந்த ஒரு உயர் பதவியும் எனக்கு கிடைக்கல, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குதுங்க, உயர் பதவி கிடைக்குது, ப்ரமோஷன் கிடைக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். மெயினாக அதுவும் குரு சப்போர்ட்லாம் நல்ல ஒரு பலனுங்க. குருலாம் அவ்வளோ சீக்கிரம் சப்போர்ட் எல்லாருக்கும் உடனே கிடைக்காது, கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. உங்கள் குணத்துக்கு, உங்களோட நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் இறைவன் உங்களுக்கு இப்போ இந்த ஒரு மாதிரியான பரிசை கொடுக்குறார், நல்ல பரிசை கொடுக்குறார். வாங்கிக்கோங்க, பயன்பெற்றுங்க, இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்தை நல்ல விதமாக பயன்படுத்தினீங்கன்னா நிறைய மாற்றம் உங்களுக்கானதாக இருக்குது. அதுக்கடுத்து திருமண பாக்கியமும் உண்டாகுங்க. துலாம் ராசிக்கு இவ்வளோ நாளாக வரன் தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல, சரியான அமைப்பு இல்லை, எங்களுக்கு குரு சரியில்லை, அது சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கு இப்போ குரு பலன் ஏற்படுது. இருந்தாலும் ஜாதகத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய துலாம் ராசிக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது, நிச்சயமாக மாறுதல் ஏற்படுது, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் மாறும். கணவன் மனைவியாக இருந்தாலும், மனைவி கணவனாக இருந்தாலும் அனுசரித்து போக ஆரம்பிப்பீங்க. உங்களோட உறவுகளை புதுப்பிப்பீங்க, பலமாக்கிக்குவீங்க. யாரா இனிமேல் உங்களுக்கு நடுவில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாத அளவுக்கு உறுதியாகிடுவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுது. இவ்வளோ நாளாக தேவையில்லாமல் இப்போ எங்கேருந்தோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தப்பான தகவலை பரப்பி 2 பேருக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க. இதனால் நிறைய உறவுகள் பிரிஞ்சிருக்கலாம், கணவன் மனைவி உறவுகள் நிறைய பிரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாம் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசுவீங்க, பழகுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லது நடக்கும், நிறைய மாற்றம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலே குடும்பத்தில் பலம் தானே. கணவன் மனைவி எந்த இடத்துல ஒற்றுமையாக இருக்கிறாங்களோ அங்கே ஜெயிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான் நம்ம ஒரு முக்கியமான உதாரணம்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. குடும்ப ஒற்றுமை, தாய் தகப்பன், அண்ணன் தம்பி இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறத விட கணவன் மனைவி ஒற்றுமையாக எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ராசிக்காரர்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமாக இல்லை, நிச்சயமாக ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிச்சே ஆகணும். இறைவன் அவங்களுக்கான வரத்தை கொடுத்தே ஆவார். அதனால இப்போ அது உங்களுக்கு இருக்குது. சேர்ந்து இருங்க, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா முடிவு பண்ணுங்க, ஒன்றா வாங்க, ஒன்றா செய்யுங்க. யாரையும் குறுக்க உள்ளே விடாமல் இருந்துக்கிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் உண்டாகும், நிறைய மாற்றங்கள் வருது. மாற்று கருத்துக்கு இடமே கொடுக்காதீங்க. அதே போல் மற்றவங்க கருத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு உங்களை போட்டு மனசை கஷ்டப்படுத்துவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்றைக்கா இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பார்னு ஒரு நம்பிக்கையில் இருங்க. இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகுது, ஏதோ ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, ஐவி பார்க்குறவங்க எல்லாம் அதெல்லாம் சரி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் நல்ல இடத்துல வராருங்க. சூரியன் சிறப்பான இடத்துல வராரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு இப்பயே நல்ல பலனை கொடுத்துட்ருக்காங்க. சூரியன் நல்ல இடத்துல வரும் பொழுது தொழிலில் வளர்ச்சி இருக்கும், தொழில் முன்னேற்றம் இருக்குது, அங்கீகாரம் கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், தாய் வழி இல்லைனாலும் தந்தை வழி சப்போர்ட் கிடைக்கும். அதே போல் துலாம் ராசிக்கு தந்தை வழியிலேருந்து ஏதோ ஒரு உறவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியாது, யோசிச்சு பாருங்கள், தெரியும். அதே போல் உறவுகளிடையே கொஞ்சம் மனஸ்தாபம்லாம் இருந்ததெல்லாம் இப்போ விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செய்கிற வேலை எல்லாமே நேர்த்தியாக இருக்கும். இறைவன் உங்கள் பக்கத்திலே இருந்துக்கிட்டு கரெக்டாக பண்ணுன்னு உங்களுக்கு காதுக்குள்ளே யாரோ சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடக்கும். எந்த வேலை செய்தாலும் இனி வெற்றி தான். தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இருக்குது துலாம் ராசி. எல்லாமே தொடங்கிடும், கவலைப்படாதீங்க, வெற்றி தான், ஜெயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் போட்டு குழப்பிக்காமல் இருக்கணும், ரொம்ப தெளிவான சிந்தனைகளில் இருக்கணும்.
பழசை நினைக்கக்கூடாது. பழசையே நினச்சி ரொம்ப பேர் நிறைய பேர் முயற்சியே பண்ணாமலாம் விட்டுடுறீங்க. முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது எந்த முயற்சியாக இருந்தாலும் வெற்றி பெறும். அங்கீகாரம் கிடைக்கும். எந்த வேலை செய்தாலும் இது வரைக்கும் எதுவுமே இல்லைங்க, என்ன ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க, வேலை மட்டும் வாங்கிக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கான வேலைக்கு ஒரு பலன் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் தான் செய்தீங்கன்ற மாதிரி எல்லாரும் பாராட்ட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பலம் தான், சந்தோஷம் தானே, வெற்றி தானே. இதை தாங்க வெற்றி. இதெல்லாம் ஜெயிச்சிட்டாலே பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தாங்க வாழ்க்கையில் நடைப்பயணத்தை ஏற்படுத்துது. நம்மளுக்கு முன்னேற்றத்திற்கான வாழ்க்கையை கொடுக்கறது எதுனா சின்ன சின்ன சந்தோஷங்கள், பாராட்டுகள், பேர், புகழ், இது எல்லாம் தான் நமக்கு ஒரு ஜெயம். இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான், கவலைப்படாமல் இருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குதுங்க. ரொம்ப பெரிய பலனும் கொடுக்கல, ரொம்ப கீழேயும் தள்ளி விடலை, அப்படியே நடுநிலையாக கொண்டுட்டு போகிறார். பார்த்துக்கோங்க. இப்போ ஏதாவது இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னா யோசித்து வாங்கலாம், வாங்கக்கூடாதுன்னு கிடையாது, நிச்சயமாக வாங்கலாம். ஆனால் அதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, என்ன இருக்குது, சரியாக இருக்குது, உங்கள் பொருளாதாரத்துக்கு சரியாக இருக்குமா அப்படின்லாம் பார்த்துட்டு அதை செயல்படுத்துங்க. வீடை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், பெருசாக கட்டிக்க போகிறேன், செய்யலாம். பொருளாதாரம் இருக்கா, கடன் வாங்காமல் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செவ்வாய் சரியில்லாத பொழுது நீங்கள் கடன் வாங்கிட்டாலும் கடன் அடையாதுங்க. முடிந்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்காமல் எதுவாக இருந்தாலும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடு கட்டுறதா இருந்தாலும், புதுசாக வீடு கட்டுறதா இருந்தாலும், இருக்கிற வீட்டை பெருசாக்கிறதா இருந்தாலும், எதுக்காக இருந்தாலும் கடனை மட்டும் ஏற்றிக்காமல் பாருங்கள். ஏன்னா கடன் உங்களுக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரொம்ப நாளைக்கு அது இழுத்துட்டு போகும். சில இடத்துங்கள் அது பிரச்சனையும் கொடுத்துரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நல்லது செய்ய போகிறார், நன்மையை செய்ய வருகிறார். புத்தி ஆலோசனை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு இவ்வளோ நாளாக தெளிவில்லாமல் இருப்பீங்க, என்ன செய்யறது எது செய்யறதுன்னு. இப்போ உங்களுக்கு ஆலோசனைக்கு புத்தி வந்துடும். இதை செய் அதை செய்யணும், உங்கள் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை செஞ்சால் சரியாக இருக்கும், இதுதான் சரி இதுதான் தவறுன்னு கரெக்டான முடிவு எடுத்துட்டாலே போதுங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். முடிவெடுக்க தெரியாமல் நிறைய இடத்துல குழப்பம் ஏற்பட்டதுனால தான் நீங்கள் நிறைய இடத்துல பிரச்சனையாகவே இது வரைக்கும் இருக்கீங்க. இப்போ தெளிவான முடிவு உங்களுக்கு வந்துடும். எது செய்தால் சரியாக இருக்கும், எது செய்யலாம் எது செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்துடும். கரெக்டாக செஞ்சிருவீங்க. இப்போ அதற்கான பலனை யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்குறார், நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். இது வரைக்கும் நீ இதெல்லாம் செஞ்சு தப்பாக போயிடுச்சு, இப்போ செய் எல்லாம் சரியாயிடுன்னு சொல்கிறார். வெற்றி தாங்க, கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க. உங்களுக்கு சந்திரன் சரியில்லாத பொழுது என்ன பெரிய பிரச்சனை வருமானு பார்த்தா பெரிய பிரச்சனை எதுவும் வராதுங்க. உங்களுக்கு நீங்களே பிரச்சனை ஆகிடுவீங்க. அதுதான் பிரச்சனை. எப்பயும் உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்குவீங்க. நான் அதை செஞ்சேன் வீணாக போயிடுச்சு, இதை செஞ்சேன் இதுவாகிடுச்சு, பழைய ஞாபகங்கள், ஏமாத்தினது, முதுகில் குத்தண்டை வாங்கினது, தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, இதெல்லாம் திருப்பி திருப்பி யோசிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுருவார் சந்திர பகவான். இது எப்படின்னா மனக்கவலையை ஏற்படுத்தி விட்டுருவார், மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டுருவார். இதுக்கெல்லாம் நீங்கள் ஈடு கொடுக்கவே கூடாது. எதுக்கும் பழசை நினைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் அப்படித்தான், அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அவங்க ஒரு சாதாரண மனுஷங்க, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இதனால் உங்களுக்கு கோவமே வராது. அவங்க பேரில் கோவம் வந்துடும். எப்போ பாரு அவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாலும் ஒரே கோவமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. இது உங்கள் உடம்புக்கு தாங்க பிரச்சனை. அவங்க சாதாரண ஒரு ஆள், அவ்வளோதான். அவங்களோட புத்தி இவ்வளோ கேவலமான புத்தின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க பேரில் கோவமே வராது. உங்களை ஏமாத்தினவங்களை நினச்சி நீங்கள் கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டீங்க. இறைவன் உங்களை பார்த்துக்குவான்ட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இடம் கிடைக்காது, பிரச்சனையை கிட்ட நெருங்காது. கடவுள் பார்த்துக்குவார். காலம் கொடுக்கும் தண்டனையை யாராலும் தாங்கி கொள்ள முடியாது. அது தெரியாமல் பண்ணுறது தான் நிறைய மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிவிட்டு காலத்துக்கிட்ட மாட்டிக்கிறது. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. காலம் அவங்கள பார்த்துக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை மட்டும் கவனிங்க. சந்திரன் பகவான் இந்த மாதிரி உங்களுக்கு மனசில் கவலை ஏற்படுத்தி விடுறதுக்கு ரெடியாக இருக்கும்பொழுது நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் மட்டும் போதுங்க. சுதாரிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் தைரியமாக இருங்க, வைராக்கியமாக இருங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் முதுகில் ஊதுனாலும் அவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்போன்ற வைராக்கியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. நிச்சயமாக மாற்றுதல் ஏற்படுதுங்க உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லது தாங்க செய்கிறார். துலாம் ராசிக்கு சனி பகவான் அமோகமாக நல்லது பண்ணுறாருங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது வரைக்கும் எதெல்லாம் தடையாக இருந்துச்சு, எதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் செய்யலாம். எல்லாத்துக்கும் சனி பகவான் வழி கொடுக்குறார். இதெல்லாம் செய்ப்போ அப்படின்ட்டு உங்களுக்கு வழி செய்கிறார். நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது. அப்பப்போ சளி பிடிக்கும், அப்பப்போ ஏதோ பண்ணும், சைனஸு, அல்சரு
அப்படி இப்படி நோல் போட்டு கிடப்பீங்க. எதுக்கு வருதுன்னே தெரியாது. திடீர்னு நல்லா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா சளி பிடிச்சிருக்கும், திடீர்னு பார்த்தா சைனஸாக இருக்கும், திடீர்னு பார்த்தா வீசிங் இருக்குதுன்னுவீங்க, மூச்சு வாங்குதுன்னுவீங்க. இப்போ அதெல்லாமே சரியாகுங்க. சனி பகவான் தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. உடம்புல இருந்த பிரச்சனைலாம் இப்போ தீரப்போகுது. கூடிய விரைவில் எல்லாமே சரியாயிடும். ஆயுள் பலம் ஏற்படுதுங்க. சனி பகவானால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது. அதே போல் பொருளாதாரமும் தீர்க்கம் உண்டாகுது. பொருளாதார விரயமே கிடையாது. இனிமேல் உங்களுக்கு பொருளாதார வரவு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். விரயத்தை ஏற்படுத்தவே கூடாது. அனாவசிய செலவு, தேவையில்லாத செலவு நிறுத்திட்டாலே இங்கே விரயமே கிடையாது. வேறு எந்த விதத்திலும் உங்களுக்கு விரயம் கிடையாது. நீங்கள் சரியாக பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினா மட்டும் போதும். தேவையில்லாதவர்களுக்கு பணத்தை தூக்கி கொடுக்காதீங்க. அதை ஃபஸ்ட்டு தடுத்துட்டாலே சரியாக போயிடும். அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒன்று சொல்லி கேட்டு உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகு வருத்தப்படுவீங்க. இதே தானே உங்களுக்கு காலத்துக்கும் இப்படி ஒரு பழக்கம் வச்சுக்கக்கூடாது. நமக்கு அந்த பழக்கம் தேவையில்லை. உங்களுக்கு எப்படி கஷ்டத்துக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அது மாதிரி அவங்க தான் சம்பாதிக்கணும்னு நினைங்க. தேவையில்லாத பணப்புழக்கங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க. கரெக்டாக இருந்துக்கோங்க, நியாயமாக இருங்க. சனி பகவான் நியாயமாக இருந்தீங்கன்னா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷம்தான், கவலை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க, பார்த்துக்கோங்க. ராகு கேது சரியில்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ராகுவால் உங்களுக்கு மன தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ரெடியாக இருப்பார். அதே போல் ராகு தசையில் நிறைய வசதியாக ஆகலாம், வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆனால் இப்போ ராகு சரியில்லாத பொழுது பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் தடைப்படும். பொருளாதார வளர்ச்சி தடைப்படும், ஆனால் விரயம் ஏற்படாது. பார்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். மீதி கிரகங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கும் பொழுது இதால் பெரிய பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கேதுவால் பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுவே ஏற்கனவே நிறைய பகை இருக்குது, நிறைய பிரச்சனை, சண்டை, என்ன பண்ணுறதுனே தெரியல. புதுசாகவும் வர வாய்ப்பு இருக்குது. பழைய பகை அமுந்தா மாதிரி இருக்கும், சாதாரணமாக அந்த மாதிரி இருக்கும், அது திருப்பி தலை தூக்கும். இதெல்லாம் சரி பண்ணணுன்னா நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும். அதுக்கு எப்படி சரி பண்ணணும்னு யோசிங்க, சரியாக போயிடும். கவலைப்பட தேவையில்லை. புத்திசாலித்தனமாக யோசிங்க. எப்படி இதை சரி பண்ணலாம், யாரை எங்கே வைக்கலாம், ஏன் தேவையில்லாமல் திருப்பி நம்மகிட்ட வந்து வம்பு பண்ணுறாங்கன்னு யோசிங்க. யாரை வச்சு சரி பண்ணலான்னு முதல்ல யோசிங்க. நீங்களே நேரடியாக இறங்காமல் யார் மூலமாக பிரச்சனையை சரி பண்ணலான்னு பாருங்கள். எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட நிறைய பகை வராமல் இருக்கலாம். இல்லைனா நிறைய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வலிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணுன்னா வேறு யாரையாவது வச்சு நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நேரடியாக மோதும் பொழுது இது பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. நிறைய பேச்சுவார்த்தை சரியாக வராது, தவறுதலாக போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலம்தான் இருப்பாங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் நிதானமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது. ஏதோ ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இல்லைனாலும் அதை சரி பண்ணிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அது சரியாயிடும். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு ஆண்டவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.